பழமாடா. இது என்ன பழம்? பொபுலி மாஸ் பழம். இது வந்து பொபுலி மாஸ் பழமா? இது எதனுடைய வகையை சேர்ந்தது? இது வந்து லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி. லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இதோடைய ஃபேமிலியில் வரது. அவங்களுடைய ஃபேமிலியில் வந்த மூத்த பெரிய பொபுலி மாஸ். பேசுங்க. இது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் போல். வாவ், சூப்பர். இதனுடைய ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. இதனுடைய தோல் ரொம்ப அழகாக பஞ்சுக்காய் மாதிரி இருக்குது. உங்களோட கையெல்லாம் ஒரே சிட்ரிக் ஆசிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே ஒன்று உரிச்சிட்டோம். அது வந்து கொஞ்சம் காயாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்க. வந்தோடனே இதை ஓப்பன் பண்ணிடலாம். அதுவும் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்ல சிகப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உரிக்கிறதுக்கு வந்து மேலே வந்து ரொம்ப பஞ்சு பஞ்சாக உள்ளது. தமிழ்லாம் பேசுகிறீங்க. கொஞ்சம் தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் படம் தமிழை மறந்துடுவோம் போல். அதனால் தமிழில் இனிமேல் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய தாய்மொழி தமிழ். அதனால் தமிழில் மட்டும்தான் இனிமேல் நான் உரையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எதுவும் நினைக்கல, தமிழில் தான் இனிமேல் பேசுவீங்க. ஏய் வந்து தொட. இது உரிக்கிறதுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. என்ன விஷயம்னா பேர்கிள்ஸ். இந்த பேர்கிள்ஸ் நான் சொன்னேன். பேர்கிள்ஸ் செம்ம கலருங்க உள்ள. ஆமாம், இட பவுடர் வச்சுட்டாங்க. நோ நோ, இல்லை இல்லை இல்லை, தெரியாமல் வந்து விட்டது, தவறி. அது அப்படி பார்க்கக்கூடாது, பேசணும் பாருங்க. இந்த பழத்தை பார்த்து ரொம்ப சத்து இருக்க பழமா தெரியுது. அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்து நம்ம கடந்து போகிற பாதைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதால நமக்கு நல்ல ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது விட்டமின் சி வகையை சார்ந்தது. இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இது மாதிரியான குடும்பத்தை சார்ந்தது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது காய் தான், ஆனால் அதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த சொலையை பாருங்கள், நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. அதோட சுவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சை விட பல மடங்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி வருது. இதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், இதை நான் ஏற்கனவே அங்கே காட்டில் வந்து ஒரு முறை பறித்து சாப்பிட்டோம். இந்த பழம் கிடைக்கிறது பெரிய வரப்பிரசாதம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கிடைச்சது இது கடவுளோட அருள்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப கலராக இருக்கிறது. பார்க்க மிகவும் அழகாகவும் உள்ளது. லிப்டிக் போட்டுட்டாங்க. இதை நான் சாப்பிட்டு விட்டு இதனுடைய ருசியை நான் சொல்லிக்கிறேன். லிப்ஸ்டிக் போடாத பழம் நல்லா பார்த்துங்க, வெள்ளை கலரில் இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டால் இந்த மாதிரி ரெட் கலர் ஆகிடும். அப்படி இல்லை, இது காய், அதனால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழுத்திருக்கு, அதனால் வந்து உங்களுக்கு இந்த கலராக இருக்குது. கலர் என்பது ஆங்கில சொல் என்று நான் நினைக்கிறேன். நிறம் இது சற்றே பழுத்து உள்ளதால் இந்த நிறத்தில் உள்ளது. கமெண்ட் பாக்ஸில் என்ன களி ஊத்தாம இருந்தால் சரி. பழம் உரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. பார்த்து 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 கத்தி கத்தி. சீக்கிரம் முறியுங்கள், நான் காத்திருக்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரியான பழத்தை யாராவது சாப்பிட்ருக்கீங்க, உங்ககிட்ட யார்கிட்டயாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை அணுகவும். எங்களை நாங்கள் உங்ககிட்ட வாங்கிக் கொள்கிறோம். போயிடுவோம். நாங்கள் உங்களிடம் வாங்கிக் கொள்ள தயாராக உள்ளோம். காரணம் இதனுடைய சுவை எனக்கு மிகவும் பிடித்து உள்ளது. கார்டு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நேரடியாக நாங்களே வந்து கோயம்புத்தூர் செஞ்சுக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முழுசா அப்படி காட்டு போவி. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே பம்பளி மாஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ பம்பளி மாஸ். வாவ் வாவ், ஹாப்பி பர்த்டே. சூப்பர்வான ஒரு ஃப்ரூட் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. வாவ். இப்படி காட்டுங்கள். அம்மா, என்னால் தூக்க முடியல, சாரி விட்டுட்டேன். அவ்வளோ வெயிட்டாக உள்ளது. நல்லா டைட்டாக இருக்குது, போட முடியல. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஒரு மலர் போல இருக்கு பாரு. ஓப்பன் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கரோ. ஆங்கிலம் ஓப்பன் கரோ. ஓப்பன் கரோ. இது ஆங்கிலம். கரோ ஹிந்தி. வாவ் வாவ் வாவ், வாட் அ கலர், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஃப்ளேவர், சூப்பர் டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மாடி. யம்மி. அப்பா, நூல் சாப்பிட இருக்கு. நூல் சாப்பிட வேற லெவலில் இருக்குது.